வண்டியில ஆயுதம் வச்சிருப்பேன் சார், வெட்டுவேன், எவன் இருந்தாலும் வெட்டுவேன், பயப்பட மாட்டேன். ஒருவேளை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னா, போட்டு தள்ளிட்டாங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு போன மாசம் 25ஆம் தேதி டி நகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றது யாரு? போலீஸ். பாதுகாக்க வேண்டியது யாரு? போலீஸ். ஆனா நான் சாவுறேன்னு பயப்படல. அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்க வெளியே வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வண்டியில் ஆயுதம் வச்சிருப்பேன் சார், வெட்டுவேன் எவன் இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் தமிழன், தூத்துக்குடி தமிழன், வெட்டுவேன் எவன் இருந்தாலும் வெட்டுவேன், பயப்பட மாட்டேன். சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் வெளியே வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, அத்தனை பேரையும் என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன். யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்றாங்களோ, யார் யார் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேரை எழுதி வச்சேன். ஒருவேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்க, இன்னைக்கு வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்க அண்ணன் முன்னாடி, திருமாவளவன் அண்ணன் முன்னாடி நான் சொல்லணும். ஒருவேளை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னா, போட்டு தள்ளிட்டாங்கன்னா, அவ்வளோ ஈஸியாக போட்டுற முடியாது. இருந்தாலும் போட்டுட்டாங்கன்னா எல்லாம் அண்ணன் திருமாவளவன் டைரியில் எழுதி வச்சிருக்கேனே, உங்களுக்காகவே ஒன்று பார்சல் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்கள் தான் பின்னாடி நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வேற யாரும் இல்லை, நீங்கள் தான், எல்லாரும் நீங்கள் தான். என்னை வந்து சும்மா தொட்டுலாம் போயிட முடியாது. அப்படி தொட்டா அதுக்காக வேறைய பெரிய விலை கொடுக்கணும். ஒருத்தன் கூட வீட்டில் குடும்பத்தோட வாழ மாட்டான், அது பெரிய இது இருக்கணும். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன், ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன்.